கிச்சன் அண்ட் vlogs. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு vlog கிடையாது, ரெசிபி கிடையாது. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் எல்லாருக்குமே யோசிப்பீங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் மெயினாக எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்தவங்க முன்னாடி நம்ம வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கணும், நீட்டாக இருக்கிறதுக்கு அண்ட் பார்க்கவே க்ளோவியாக சீக்கியாக ஸோ அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்கின் கேர் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்கின் கேர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பார்த்துக்கும். பிம்பிள்ஸ் ஆண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் மார்க்ஸ் இந்த மாதிரி வராமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஸ்கின் கேர் ரொட்டீன் மெயினாக பண்ணுறாங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து 13 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும். 13 வயசுக்கு மேலே இருக்கும்போது தான் நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரெடி ஆகும். ஸோ அதனால 13 வயசுக்கு மேலே இருக்கும்போது தான் நம்ம இப்போ ஸ்கின் கேர் வந்து ரொட்டீன் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணி அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப பார்க்கவே க்ளீனாக வந்து காமிக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து இந்த ப்ராடக்ட் இந்த டைப் ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ராடக்ட் இந்த டைப்பில் இருக்க ஸ்கின் டைப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் டைப்ஸ் ஸ்கின் டைப். ஸோ இது வந்து பாண்ட்ஸோட ஆன்டி பொல்யூஷன் ப்ளஸ் பியூரிட்டி ஃபேஸ் வாஷ் வித் ஆக்டிவேட்டட் சார்கோல். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நல்லா உங்களோட ஸ்கின்னை வந்து டீப் க்ளீன் பண்ணுது. ஒரு ஃபேஸ் வாஷ் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் இந்த ஃபேஸ் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, ப்ராடக்ட்டில் வந்து நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ்னால் வந்து இது இந்த ஸ்கின் டைப் ஆளுங்க தான் யூஸ் பண்ணணும்னு இருக்குது. ஸோ அதை வந்து எந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஸ்கின் கேர் பற்றி பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்க்ரப்பிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் காமிக்கிறேன். இது வந்து பஞ்சாரஸ் பேர்ல் க்ளீனிங் ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கும். ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இது பேர்ல் ஃபேஸ் ஸ்க்ரப் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள பீட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பீட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட் ஸ்கின் கொடுக்குறதுக்கு, இது வேறு இது வந்து க்ளோயிங் ஸ்கின் கொடுக்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து எந்த மாதிரி கிடைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட்டு அண்ட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து எக்ஸ்போலியேட் பண்ணும். ஸோ நல்லா டீப் க்ளீன் எக்ஸ்போலியேட் பண்ணுறது அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்போலியேட் பண்ணுறது. ஃபேஸ் ஸ்க்ரப் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ரெமடி ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தக்காளியை ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் சீனியில் வந்து டிப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப். அதனால நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் கிட்ட பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஃபேஸ் பேக் அப்படின்னு நிறையா டைப் இருக்குது. ஸோ இதை ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லலாம், ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து நான் காமிக்க போகிறது இந்த பேர்ல் ஃபேஸ் பேக். ஸோ இட்ஸ் ஃப்ரம் பஞ்சாரஸ் இந்த ஒரு பேர்ல் ஃபேஷியலுக்கு இது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாமே நல்லா ஒர்க் ஆகுறதுனால தான் இன்றைக்கி வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனில் அதை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்து இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து ஃபேஸ் மாஸ்கில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் ரெமடி சொல்கிறேன். ஸோ ஹோம் ரெமடி நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்ல மாட்டேன். அதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கின் கேரில் டோனிங்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இம்பார்ட்டன்ட் தான் நம்ம ஸ்கின் கேரில். ஸோ ஸ்கின் கேரில் வந்து டோனிங் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நார்மலாக எல்லா ஸ்டோர்ஸில் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து டோனர் ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. பெரிய பெரிய மால்ஸில் தான் மாலில் தான் வந்து மால் ஷோரூம் மேக்கப்புக்கு ஷோரூம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே காமிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் டோனராக இது வந்து ஒரு ப்ராடக்ட் தான், பட் இந்த ப்ராடக்ட் 100% நேச்சுரல். ஸோ இன்றைக்கி நான் காமிக்க போகிறது இந்த டாபரோட ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டரை வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிடலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களோட ஹேண்ட்ஸில் ஒரு 4 drops கிட்ட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கின்லேயே உங்கள் ஹேண்ட்ஸ்லேயே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் உங்கள் ஸ்கின்னில் இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னில் டேப் பண்ணிக்கோங்க அண்ட் மசாஜ் பண்ணுங்கள். டோனர் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாதிரி தான் இருக்கும். டோனர் வந்து வாட்டர் இதுதான். ஸோ டோனர் வந்து நீங்கள் வந்து இதுதான் வந்து நம்மளோட 4th ஸ்டெப். இப்போ 5th ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரிங் உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்ச் பண்ணுறதுக்காக மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னுக்கு எதுக்கு மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் உங்கள் ஸ்கின்னை நரிஷ்மிங் அண்ட் மாய்ஸ்சரைஸாக பார்த்துக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி ஆகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ நீங்கள் மேக்கப்புக்கு முன்னாடி கூட மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். இதுதான் மாய்ஸ்சரைசரோட பலன்கள். அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், லிப் பாம், இது 3 தான் இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ணலாம். அண்ட் டோனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோனிங்கும் வந்து இம்பார்ட்டன்ட். பட் இந்த 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் காமிக்க போகிற ஒரு மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நிவ்யாவோட சாஃப்ட் விட்டமின் இ லைட் மாய்ஸ்சரைசர் வித் விட்டமின் இ இருக்குது. ஸோ இது பிகினர்ஸ்க்கான பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் லைக் என்ன மாதிரி. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் என்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து உன்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன் அண்ட் அவங்களோட ஸ்கின்ல நல்லா மசாஜ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து நல்ல ஈஸியாக மாய்ஸ்சர் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்னோட நோஸில் இருக்கு. இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சர் கொடுக்குது அண்ட் விட்டமின் இ இருக்குது. அண்ட் இது வந்து சீக்கிரமாக வந்து உங்களோட ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் லிப் பாம். ஸோ லிப் பாம் உங்களோட லிப்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் லிப் பாம் வந்து ஹேண்ட்ஸில் எடுத்துக்கோங்க, உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில். அண்ட் உங்கள் லிப்ஸில் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கையை வச்சு ஃபிங்கர் டிப்ஸை வச்சு நல்லா வந்து லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் லிப்ஸை வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். லிப் பாம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காக லிப் பாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.